யூஜி டிஆர்பி போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நமக்கு யூனிட் நம்பர் 10 இருக்கக்கூடிய சாயங்கள் அப்படின்றது தொடர்பான வினாக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது நடந்து முடிந்த யூஜி டிஆர்பியில் இந்த பகுதியிலிருந்து 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு சாயங்கள் அப்படின்றது என்ன, அதனுடைய நிறங்களுக்கு யார் காரணம், இந்த சாயங்களை பற்றி கூறியவர்கள் யார் அப்படின்ற தகவல்கள் தான். பாருங்கள், சாயங்கள் என்பது நமக்கு முக்கியமான நிறமூட்டிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. யாருக்கு அப்படின்னு கேட்டால் துணி வகைகள், உணவுப் பொருட்கள், இவர்களுக்கு நிறமூட்ட சாயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு தகவல். அப்படின்னா அந்த சாயங்களுக்கான சிறப்பு பண்புகள் என்ன அப்படின்னு கேட்டால், சாயங்கள் தகுந்த நிறங்களை பெற்றிருக்க வேண்டும். துணிகளின் மேல் நேரடியாகவோ அல்லது வேறொரு காரணியினாலோ, இந்த இடத்துல காரணியினால் அப்படின்னு கேட்டால் ஆக்சோக்ரோம்ன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும், சாயம் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயம் துணிகளின் மேல் நிரந்தரமாக பிணைக்கப்படும் தன்மையுடையதாக இருக்க வேண்டும். அதே போல் நீர், நீர்த்த அமிலம் மற்றும் காரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாமல் இருந்தால் அது நன்றாக ஒரு சாயம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உதாரணமாக பாருங்கள், எல்லா டிடர்ஜென்ட் மற்றும் சோப்புக்கள் காரத்தன்மை உடையதாக இருப்பதால் இவர்களாலும் அந்த சாயங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாயங்கள் தோற்றத்தின் அடிப்படையில் 2 வகைகள் சொல்கிறாங்க. ஒன்று இயற்கை சாயங்கள், பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்து வந்துள்ளன. இந்த இயற்கை சாயங்கள்ன்றது தாவரங்களில் இருந்து பெறப்பட்டவையாக இருக்கும். தற்போது எல்லா சாயங்களும் தொகுப்பு சாயங்களாக அல்லது செயற்கை சாயங்கள் அல்லது சிந்தட்டிக் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இவர்கள் நிலக்கரி தாரில் இருந்து பெறப்பட்ட இந்த அரோமேட்டிக் சேர்மங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. அதனால் இவர்கள் நிலக்கரி தார் சாயங்கள் அப்படின்னு போட்டு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த சாயங்களுக்கான கொள்கைகளை முதலில் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், நிறத்திற்கான அமைப்பிற்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறத்திற்கும் அந்த வேதிச்சேர்மத்தினுடைய அமைப்பிற்கும் உள்ள தொடர்பை முதலில் 1876ஆம் ஆண்டு ஜெர்மன் விஞ்ஞானி ஓட்டோ விட் இவர் தான் எதை பற்றி கொள்கையை சொல்கிறாருன்னா கூட நிறம் உறிஞ்சி நிறம் உயர்த்தி. இந்த நிறமுறை உறிஞ்சி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் குரோமோஃபோர் அப்படின்னும், நிறம் உயர்த்திக்கு ஆக்சோக்ரோம் அப்படின்ற கொள்கையை வெளியிட்டார். இவருடைய கொள்கையின்படி பாருங்கள், கரிமச் சேர்மம் அப்படின்றது நிறமுடையதாக இருக்க காரணம் அவற்றில் உள்ள நிறைவுறா தொகுதிகளே. இவர்களுக்கு தான் பேர் குரோமோஃபோர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நிறைவுறா தொகுதிகளுக்கு இன்னொரு பேர் நிறம் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது கட்டாயமாக என்ன பிணைப்பு இருக்குன்னு பாருங்கள், இரட்டை பிணைப்போ முப்பிணைப்போ காணப்படணும். உதாரணம், இப்போ கார்பன் இருக்காங்கன்னா இவர்களுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு, அல்லது கார்பன் இருக்காங்க இவர்களுக்கும் நைட்ரஜனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு, அல்லது நைட்ரஜன் இடையில இரட்டை பிணைப்பு. அதே போல் கார்பன் இடையில முப்பிணைப்பு, அதே போல் கார்பன் நைட்ரஜன் இடையில முப்பிணைப்பு. இது போன்ற இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு பெற்ற தொகுதிகளுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, நிறம் உறிஞ்சுகள் அப்படின்னு பேர் சொல்கிறோம். இங்கிலீஷில் குரோமோஃபோர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த குரோமோஃபோரை பேஸ் பண்ணி லாஸ்ட்டு யூஜிடிஆர்பியில் இதில் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ உதாரணம் யார் நிறம் உறிஞ்சிகளுக்கு பாருங்கள், NO2 குரூப், நைட்ரோ குரூப்பில் இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இது நிறம் உறிஞ்சி. அதே போல் அசாக்சி குரூப், இங்கே பாருங்கள் N டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அது நிறமுறிஞ்சி. கார்போனில் இங்கே C டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அவர் நிறமுறிஞ்சி. இது தான் PYQ. லாஸ்ட் நடந்த யூஜிடிஆர்பியில் அசோ தொகுதி அப்படின்றது யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் N டபுள் பாண்டு, N அப்படின்றது இருக்கணும். அதே போல் குயினோனாய்டு, இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு இது மாதிரி இருந்ததுன்னா கான்ஜுகேஷன் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. தென் பாலியின், மல்டிபிள் பாண்ட்ஸ் பல டைம் இருந்ததுன்னா அதுக்கு பாலியின். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இந்த நிறம் உறிஞ்சிகளை பெற்றிருக்கும் சேர்மங்களையே நமக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னாக்கல, நிறங்களை தோற்றுவிப்பான்கள் அப்படின்னு பேர் சொல்கிறோம். இங்கிலீஷில் குரோமோஜென் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். இந்த நிறம் உறிஞ்சிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அல்லது நிறம் உறிஞ்சிகள் இணைக்கப்படும் அளவை பொறுத்தே நிறத்தினுடைய செறிவு அதிகரிக்கும் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்படின்னா குரோமோஃபோர் 1 இருக்கிறது, 2 இருக்குது, 3 இருக்குது
அப்படின்ற எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய நிறமும் வந்து அதிகரிக்கும். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈத்தீன் எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது? ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அதுக்கு வந்து என்ன ஆற்றுறது? நிறமற்றதாக இருக்குது. இப்போ அந்த டபுள் பாண்ட் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்காங்க? 6 டைம்ஸாக இருக்கிறதுனால இட்டு சேஞ்ச் இன்டு எல்லோ, அது வந்து மஞ்சள் நிறமாக மாறுகிறது. இதே ஒன்று எண்ணிக்கை வந்து அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய நிறங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்கிறோம். இதோட நமக்கு எதை பற்றிய தகவல் முடியுதுன்னா, குரோமோஃபோர் அல்லது நிறம் உறிஞ்சிகள் அப்படின்ற வார்த்தை வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம அடுத்த பேச வேண்டியது பாருங்கள், சில தொகுதிகள் நிறம் உறிஞ்சிகளாக இல்லாவிடினும், அவங்க வந்து குரோமோஃபோராக இல்லாமல் இருந்தால் கூட நிறம் தோற்றுவிப்பான்களில் நிறத்தை வந்து அதிகரிக்க, கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உதவுகிறது. அந்த தொகுதிகளுக்கு பேர் வந்து நிறம் உயர்த்திகள் அப்படின்னு பேர் சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து ஆக்சோக்ரோம்ஸ் அப்படின்னு பேர் சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்சோக்ரோம்கள் யார் அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், இவர்கள் வந்து பெரும்பாலும் ஃபீனால் போன்ற அமில தொகுதியாகவோ, ஃபீனால்னாக்கில் இன்னும் வெரி வெல் OH தொகுதி இருக்கணும், ஹைட்ராக்சி தொகுதி இருக்கணும், இது கூட ஒரு அல்கைல் குரூப்போ அல்லது அரைல் குரூப்போ கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஆக்சோக்ரோமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அமீன் போன்ற காரத்தொகுதியாகவோ இருக்கலாம். இப்போ அமீனில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கு மேலே இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இவங்க அந்த கலருக்கு கலரை வந்து அதிகப்படுத்துவதற்கு இந்த லோன் பேரை வந்து டொனேட் பண்ணுவாங்க. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், NH2 இங்கே வந்து லோன் பேர், அதே மாதிரி NHR இங்கே ஒரு லோன் பேர், தென் NR2 இங்கே ஒரு லோன் பேர். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் பாண்ட்ஸ், பல பிணைப்புகள் வந்து காணப்படுவது இல்லை. இந்த 3 தொகுதிகள் இங்கே OHலலாம் நமக்கு யாரும் கிடையாது, இரட்டை பிணைப்போ அல்லது முப்பிணைப்போ காணப்படாது. அப்படி டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பேர் சொல்லிடணும்? ஆக்சோக்ரோம் அப்படின்ற பேரை வந்து கொடுக்குறோம். அடுத்த ஒரு தகவல் சொல்கிறாங்க பாருங்கள், நிறம் தோற்றுவிப்பான்களுடன் நிறம் உயர்த்திகள் இருப்பது ஒரு சாய பொருளாக இருப்பதற்கு மிகவும் அவசியம். ஒரு டையா இருக்கிறதுக்கான பிரைமரி ரீசன் என்னென்னா, ஒரு குரோமோஃபோர் இருக்கணும், அவரை கூட கட்டாயம் ஆக்சோக்ரோமும் இருக்கணும். நிறம் தோற்றுவிப்பான்களுடன் யார் இருக்கணும்? நிறம் உயர்த்திகளும் இருக்கணும். அப்படின்னா டபுள் பாண்டும் இருக்கணும், அவங்க கூட இது போன்ற OH தொகுதியோ NH2 தொகுதியோ இருக்கும் பொழுது இன்னும் கலர் வந்து நமக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் அவசியம். எனினும் நிறம் உயர்த்திகள் மெட்டா இடத்தில் அமைந்திருப்பது நிறத்தை பாதிப்பதில்லை அப்படின்ற வார்த்தை. நமக்கு பென்சீன் ரிங்கில் 3 கனெக்டிவிட்டி சொல்லுவாங்க, ஆர்த்தோ, பாரா, மெட்டா அப்படின்ட்டு. இப்போ மெட்டா பொசிஷன் இது இருக்காங்கன்னாக்கில் இதுக்கு இந்த பொசிஷன் வந்து ஆர்த்தோ, இந்த பொசிஷன் வந்து மெட்டா, இது வந்து நமக்கு பாரா. இப்போ இந்த மெட்டா பொசிஷனில் ஏதாவது குரூப் இணைந்திருந்தால் கூட அது வந்து இந்த சாயத்தினுடைய நிறத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாற்றுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாயங்களுக்கு ஒரு 3 பேர் உதாரணம் சொல்கிறோம். இது எல்லாமே நம்ம டயசோ காம்பவுண்ட்ஸ் +2 உடைய கெமிஸ்ட்ரி புத்தகத்தில் நைட்ரஜன் சேர்மங்கள், கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடப்பகுதியில் டயசோ கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பேசுவோம். அந்த பகுதியில் இது எல்லாமே வரக்கூடியது. பாருங்கள், பாரா, ஹைட்ராக்சி, அசோ, பென்சீன், இது எந்த கலரை? பிரகாசமான நமக்கு சிவப்பு சாயம். அல்லது இந்த இடத்துல OH குரூப் கனெக்ட் ஆயிருந்தால் அது வந்து சிவப்பு அல்லது ஆரஞ்சு சாயமாக செயல்படும், ஆரஞ்சு. இதே தொகுதியில் இந்த இடத்துல NH2க்கு பதிலாக பாருங்கள், இந்த பொசிஷனில் நமக்கு NH2 OHக்கு பதிலாக NH2 கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறமாக இருந்திருப்பாங்க, எல்லோ கலராக இருந்திருக்கும், மஞ்சள். ஸோ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, அமீன் குரூப் இருந்தால் நமக்கு எல்லோ, OH குரூப் ஹைட்ராக்சி குரூப் இருந்ததுன்னா ஆரஞ்சு. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பாருங்கள், இந்த O, அதனால் ORANGE, ஆரஞ்சு ஃபஸ்ட்டு எழுத்தும் O. இது வந்து கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ் வந்து இணைப்பு வினைகள் அப்படின்றது. அந்த வினைகளில் இதை பற்றி எல்லாம் பேசுவோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், நிறத்துக்கு காரணமான குரோமோஃபோர் அல்லது நிறம் தாங்கி யார் அப்படின்னு கேட்டால் இந்த அசோ குரூப் தான். இது அசோ குரூப் வந்து யாராக இருக்காங்க? நிறம் தோற்றுவிப்பானாக இருக்கிறது. தென் அடுத்த வார்த்தை என்ன சொல்லணும்? நிறத்தை உயர்த்தக்கூடியது யார் இருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து OH தொகுதி அப்படின்றது இருக்குது. ஸோ ஹைட்ராக்சில் தொகுதி இருக்குது. இதே இடத்துல தான் நான் யாரை சப்ஸ்டியூட் பண்ணேன்? இந்த ஹைட்ராக்சில் தொகுதிக்கு பதிலாக யார் இருக்கலாம்? NH2 தொகுதி இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இந்த இடத்துல யாரை போட்டுக்கணும்? NH2வும் என்ன உயர்த்தி? நிறம் உயர்த்தி அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கணும்.
ஸோ இந்த பகுதியிலிருந்து நமக்கு கட்டாயம் வந்து வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் யூஜி டிஆர்பிக்கு தயாராகிறவர்கள் டைஸ் சாயங்கள் தொடர்பான இந்த தகவலெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.